ஆதியாகமம் 4வது அதிகாரம், Genesis chapter 4 verses 4 and 5. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீங்கள். பரலோக தகப்பனே, பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்னீங்களே. இந்த காலை நேரத்திலும் நீங்க தான் என்னோடும் எங்களோடும் பேசணும். என்னோடு பேசணும், எங்களோடு பேசணும், பிரயோஜனமானதை பேசணும், எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறத பேசணும். அடிமையின் நாவை உங்க பலிபீடத்திலே அர்ப்பணிக்கிறேன். உங்க கிருபை இல்ல நான் ஒன்னும் கிடையாதுப்பா. உங்க கிருபை அடிமைக்கு தாரும். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல உள்ளத்தை தாரும். இந்த வசனங்களை கேட்டு தங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வசனத்துக்கு பரிபூர்ணமாய் தங்களை அர்ப்பணிக்க உங்க பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவனுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு 2 பிள்ளைகள். ஒன்று காயின், இரண்டாவது ஆபேல். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா 3-4 வசனத்தின்படி பார்க்கும்போது இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நிலத்தின் கனிகளிலே சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காணிக்கை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய வகையில கர்த்தர் இந்த காயினை ஆசீர்வதித்திருந்தார். சரியா? நிறைய கனிகளை கொண்டு வந்தான், காய்கறிகளை கொண்டு வந்தான். தனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே ஒரு பெரும் பகுதியை கர்த்தருக்கென்று அவன் என்ன செஞ்சான்? கொண்டு வந்து கொடுத்தான். அப்ப அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தான். தகப்பனுக்கு தானே ஆண்டவர் கொடுத்திருந்தாரு இல்லையா? ஆதாமுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்துட்டு சொன்னாரு, இதுல உள்ளது எல்லாம் நீ என்ன செய்ய? ஆண்டு அனுபவி. என்ன செய்ய? ஆண்டு அனுபவி. அப்ப ஆதாமுக்கு இந்த காயினும் ஆபேலும் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரனுமாமே. அப்படியானா ஆபேல் காயின் 2 பேருக்கும் தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், இப்ப உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மட்டும்தானே? சொல்லுங்க. உங்களுக்கு யாரு கர்த்தர் பிள்ளைகளை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லையா? அப்படியானா இந்த காயின் ஆபேல் இவர்கள் 2 பேருக்கும் தகப்பன் வந்து ஆதாம். இந்த ஆதாமுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தால், ஒரு பெரிய தோட்டத்தையே கொடுத்திருந்தார். தோட்டம்னு சொன்னா நீங்க நினைக்கப்படாது. சிலருக்கு பாத்தீங்கன்னா 3000 ஏக்கர் இருந்தா பெரிய தோட்டம். இங்க தோட்டங்கிறது சாதாரண தோட்டம் அல்ல. நல்லா கவனிக்கணும். எத்தனை நதிகள் ஓடியது? அப்ப இத்தனை நதிகள் ஓடுற அளவுக்குன்னா அது தோட்டமா?
அப்ப நான்செச் பெரிய எஸ்டேட் தான். அதுக்குள்ள எத்தனை நதி ஓடுது? ஒரு நதி ஓடுனா அது தாங்காது, அப்படிதானங்க? அப்படியானா பெரிய தோட்டம்னு சொல்ற நேரம் அது வந்து ஒரு 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 நாடு, அது ஒரு தேசம் இல்லையா? அங்க பாத்தீங்கன்னா 4 நதிகள் புறப்பட்டு ஓடுகிற அளவுக்கு அது ஒரு பெரிய தேசம். அதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தோட்டம். அதுக்கு பேர் என்னங்க? அப்படியானா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வார்த்தையில கொஞ்சமா இருந்தாலும் அவங்க அனுபவிக்கிறது அதிகமா இருக்கும். ஆமே. தோட்டம்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம பெருமையா சொல்லுவோம், எங்க வீட்டுக்கு பின்னால கூட ஒரு தோட்டம் இருக்கு. எவ்வளவு இருக்குங்க? ஒரு 2 சென்ட் இருக்கும். எவ்வளவு? ஆமா, நாங்க காய்கறி எல்லாம் போடுறோம். அதுல ஏதாவது ஒரு நதி புறப்பட்டா என்ன ஆகும்? வீடே இருக்காது இல்லையா? அப்படியானா ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தது என்னதுங்க? ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு பேர் என்னங்க? ஏதேன். அந்த தோட்டத்துல எத்தனை நதி ஓடிச்சான்? ஆமா, வசனம் சொல்லி இருக்கு. அதுல சில நதிகள் ஓடுகிற இடத்துல அந்த கரையோரங்களில தங்கம் பொன் விளைந்தது. என்ன விளைந்தது? ஆண்டவர் சொன்னாரு, எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்து விட்டு ஆண்டவர் சொன்னார், ஆதாமே எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பிள்ளைகளை வர கொடுத்துட்டாரு. அப்ப பிள்ளைகள், தகப்பனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் யாருக்குரியது? பிள்ளைகளுக்குரியது. அப்படிதானங்க? பிள்ளைகளுக்கு உரியது. அப்படியான ஆதாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனுடைய பிள்ளைகளாகிய காயினும் ஆபேலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. சரியா? இவங்க 2 பேர் என்ன செய்தார்கள்? ஒருவன் நல்ல ஒரு குட் ஷெப்பர்ட், நல்ல ஒரு மேய்ப்பன். ஒருவன் எப்படிப்பட்டவன்? நல்ல ஒரு மேய்ப்பன். யாரு மேய்ப்பன்? ஆபேல் ஒரு நல்ல மேய்ப்பன். இன்னும் ஒரு மூத்த மகன் இருக்கான் பாருங்க, காயின். நல்ல ஒரு ஃபார்மர், நல்ல ஒரு விவசாயி. இவர்கள் 2 பேருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி 2 பேரும் தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். 2 பேருமே தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். 2 பேரும் நல்ல வேலைகளை செய்து ஆண்டவருக்கு 2 பேருமே என்ன செய்கிறார்கள்? பரவாயில்ல, ஆதாம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? என்ன செய்யணும்? ஆமா, ஆண்டவர் இடத்துல இருந்து புடுங்கிறது மட்டும் உன் கடமையா இருக்கப்படாதப்பா, புடுங்கிற நீ கொடுக்கவும் செய்யணும். எப்படி? ஆண்டவருக்கு கொண்டு போய் பலியாக காணிக்கைகளை நீ செலுத்த வேண்டும். காயினே, உன் காணிக்கைகளாகிய எது? உன்னுடைய நிலத்தின் சகலவிதமான விளைச்சல்களிலும் முதல் பலனை ஆண்டவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதே போல ஆபேலே, உன்னுடைய கால்நடைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதனுடைய முதல் பலனை ஆண்டவருக்கு நீ போய் பலிபீடத்தில் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அப்ப இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்த உடனே இது அப்படியே பிள்ளைகள் இருவரும் கை கொண்டு சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்கிறான். சரியா? அப்ப கொண்டு வந்து கொடுக்கிறான். அவன் கொடுத்து கொஞ்சம் அவன் கொடுத்தான். அதை கொடுத்து கொண்டிருக்கும் போது ஆபேலும் கொண்டு வருகிறான். எதை கொண்டு வருகிறான்? மந்தையின் தலையீற்றுகளை அவன் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறான். 2 பேருமே என்ன செய்கிறார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் 2 பேரும் தங்களுடைய ஆசீர்வாதங்களிலே முதல் பலனை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். கொண்டு வந்து கொடுத்ததிலே 4வது வசனம் சொல்லுகிறது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். நல்லா கவனிக்கணும், அள்ளிட்டு வரல, சிலவற்றை. ஆமென். எவ்வளவு கொடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சிலவற்றை, இருந்த ஆசீர்வாதங்களிலே சிலவற்றை கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலும் காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் 2 பேரும் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆமென். அப்படிதானங்க? 2 பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் 2 பேருமே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். நான் உங்ககிட்ட இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, அங்கீகரிக்கப்பட்டவர்களா?
ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அல்லது அங்கீகரிக்கப்பட்டவர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. நல்லா கவனிக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. அப்ப இவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது, தேவனுடைய அங்கீகாரம் இல்லை. ஆனால் ஆபேலுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமும் இருந்தது, தேவனுடைய அங்கீகாரம் இல்லை. அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வாதம் தான் அங்கீகாரத்துக்கு அடையாளம் என்று. இல்லை, ஆசீர்வாதம் தான் தேவன் நம்மை அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இல்லை. சரியா? ஆசீர்வாதம், இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது யார்? கர்த்தர். அப்ப கர்த்தர் பாருங்க, சில வேளைகள்ல நம்மளை அங்கீகரிக்காமலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்மளை அங்கீகரிக்காமலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் தான் கர்த்தர் என்னை அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளம் அல்ல. சரியா? ஆண்டவர் என்னை அங்கீகரித்திருக்கிறார். அங்கீகாரம் ரொம்ப தேவைங்க. அங்கீகாரம் ரொம்பவே தேவை. அங்கீகாரம் ரொம்பவே தேவை. சில வேளைகளில் பாருங்க, சில கல்லூரிகள் எல்லாம் அரசாங்கம் அங்கீகாரம் இல்லாமையே நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அதை கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கிறீங்களா? கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் வர்ற நேரம் தான் நல்ல ஆசீர்வாதமா இருந்த கல்லூரி தான் அங்கீகாரம் இல்லாததுனால பரீட்சை எழுத முடியாது. அங்கீகாரம் இல்லாததுனால பரீட்சை எழுத முடியாது. ஆசீர்வாதம் நமக்கு தேவைதான், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு தேவை அல்ல. ஆசீர்வாதத்தை காட்டிலும் நமக்கு மேலானது கர்த்தருடைய அங்கீகாரம். ஹல்லேலூயா. ரெகக்னிஷன். ஹல்லேலூயா. நமக்கு என்ன வேணுங்க சொல்லுங்க? கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கணும். கர்த்தர் நம்மை என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். நீங்க, நான் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அங்கீகரிக்கப்படுகிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். சொல்லுங்க, அங்கீகரிக்கப்படுகிறவர் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். சரியா? ஆனா ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அத்தனை பேர் அங்கீகரிக்கப்பட்டவர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் இருந்திருப்பான். அப்படிதானங்க? சொல்லுங்க. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஐஸ்வர்யவான் எங்க இருந்திருப்பான்? பரலோகத்தில் இருந்திருப்பான். ஆனால் அவனுடைய வீட்டு வாசல்ல, அவனுடைய வீடுகள்ல, வீட்டில இருந்து போடுகிற எச்சு துணிக்கைகளை சாப்பிட்டு ஒருவன் வாழ்கிறான். அவன் யாரு? சொல்லுங்க, லாசரு. நீங்க இப்ப கேட்கலாம், அப்ப அவன் செத்த உடனே ஆபிரகாம் மடியில போய் சப்புன்னு உட்கார்ந்துட்டான் இல்லையா? தேவதூதர்கள் அவனை கொண்டு போய் அங்க உட்கார வச்சுட்டாங்க. அவன் இந்த உலகத்தில் இருக்கிற நேரம் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றான்? ஆசீர்வாதம் என்பது பணமும் பொருளும் அல்ல. இட் இஸ் எ பார்ட். அது ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி மாத்திரமே. அது ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி மாத்திரமே. ஆசீர்வாதம் என்பது என்ன? ஆசீர்வாதம் என்பது என்ன? ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள கண்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இதை காட்டிலும் ஆசீர்வாதம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. சரியாங்க? அப்படி நாம் கர்த்தரை நம்முடைய பிரகாசம் உள்ள மனக்கண்களால் சத்தியத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே, சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன், நஷ்டம் என்று எண்ணினேன். அவன் நஷ்டம் குப்பை என்று சொல்லி நாம் கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் மேன்மையை நாம பெற்றதுனால நிறைய காரியங்களை உதாசீனப்படுத்தவும் உதறி தள்ளவும் வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவைகளை எல்லாம் உதறி தள்ள வேண்டிய நிலைமையிலே உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழக்க வேண்டிய நிர்பந்தங்கள், நிலைமைகள் ஏற்படலாம். நம்முடைய குடும்பத்தின் சொத்துல ஒரு பங்கு இல்லாம போகலாம்.
நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் குறைந்து போகலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் லாசரு பெற்ற அங்கீகாரம் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. அவனிடத்துல பாருங்க, தரித்திரம் தான் இருந்துச்சு உலகத்துல. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவன் நல்லா இருந்தவனா தான் இருந்திருப்பான். ஆனாலும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஆண்டவரை வைராக்கியமாய் பின்பற்றது நிமித்தம், சத்தியத்துக்காக வாழ வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்கிறது நிமித்தம் அந்த ஐஸ்வர்யவானை போல ஒரு பெரிய பணக்காரனாய் அவன் ஆகாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? உலகத்துல பாருங்க, எல்லாரும் ரெண்டு பேரையும் பார்த்திருப்பாங்க. ஐஸ்வர்யவனையும் பார்த்திருப்பாங்க, லாசருவையும் பார்த்திருப்பாங்க. லாசருவை பார்த்தா பாவம், எல்லாராலும் பரிதபிக்கப்படுவது போல் அவன் காணப்பட்டாலும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் இருந்தான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஆசீர்வாதம் தான் நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்று நீங்க நினைக்கவே கூடாது. அப்படியானால் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ளே போயிருப்பான். காயின் தேவனுடைய ஒரு பெரிய சிநேகிதனாய் மாறி இருப்பான். அப்படிதானங்க? கர்த்தர் பாருங்க, வேதத்திலே அங்கீகரித்தவர்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றவர்களையும் குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ரெண்டு பேரா சொல்றேன், ஜோடியா நான் சொல்லுகிறேன். முதலாவது யாரு? காயின் ஆபேலை எடுப்போம். இந்த காயின் ஆபேல் இருவரும், ஒருவன் நல்ல மேய்ப்பன், ஒருவன் நல்ல விவசாயி. ரெண்டு பேருமே நல்ல விவசாயம் பண்ணுனாங்க. ஏற்கனவே தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்த சொத்துக்கள், ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு உடையதாய் இருந்தது. ஆனாலும் கூட இவர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் உள்ள நல்ல குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, அப்பாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு சோம்பேறிகளா இல்லாம ரெண்டு பேரும் நல்ல கடினமாய் உழைத்தார்கள். அப்படி உழைத்ததிலே ரெண்டு பேரும் கொண்டு பலி இடுகிறார்கள். ஒருவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருவனுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? நீங்க வேதத்துல வாசிப்பீங்க. அப்படியான கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா? இல்லைன்னா ஆண்டவருக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்குமோ? யோசிச்சு பாருங்க. நமக்கு பாருங்க, டைனிங் டேபிள்ல ரெண்டையும் கொண்டு வச்சா கறியெல்லாம் காரியாயிரும். நீங்க யோசிச்சு பாருங்க, காய்கறி அப்படியே இருக்கும். சொல்லுவாங்க, எடுத்து ஃப்ரிட்ஜில் வை, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கறியை பார்த்து சொல்ல மாட்டோம், அப்படியே ஃப்ரிட்ஜில் வை, நாளைக்கு சாப்பிடலான்னு. ஆமென். அதை என்ன சொல்லுவோன்னு கேட்டீங்கன்னா, பாத்திரத்தை கழுவி வைக்கணும், அதை ஃப்ரிட்ஜில் வை, இதை கழுவி இல்லையா? ஒருவேளை ஆண்டவர் அப்படி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் அவரு எதெல்லாம் காளை ஆடு எல்லாத்தையும் கொண்டு வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. இவன் கொண்டு வந்து காய்கறியை கொண்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒதுக்கி இருப்பாரோ? இல்ல. தேவன் பட்சபாதம் உள்ளவரா? தேவன் பட்சபாதம் உள்ளவரா? நீங்க பைபிள்ல வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. ரோமர் 2:11 என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். ரோமர் 2:11. தேவனிடத்துல என்ன இல்ல? பட்சபாதம் இல்லை. தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. இல்லை. அப்ப தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் பலி செலுத்துகிறார்கள். அதுல ஒருத்தனுடைய பலியை மட்டும் கர்த்தர், சொல்லுங்க, ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆனா ரெண்டு பேரையும் ஆசீர்வதித்ததும் கர்த்தர் தான். ஆனா ரெண்டு பேரையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. ஆனா ரெண்டு பேரையும் கர்த்தர் என்ன செய்யல? அங்கீகரிக்கல. நல்லா கவனிங்க. கர்த்தரால அங்கீகரிக்கப்பட்டவனுடைய ஆயுசு நாட்கள் சொல்லுங்க. சொல்லுங்க சத்தமா. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவனுடைய ஆயுசு நாட்கள் குறைவு. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவனுடைய ஆயுசு நாட்கள் குறைவு. தேவனால் அங்கீகரிக்கப்படாதவனுடைய ஆயுசு நாட்கள், நீங்க வேதத்தில் வாசி பாருங்க. இவன் கொன்னுட்டான், அவன் செத்து போயிட்டான். ஆனா அங்கீகரிக்கப்படாதவன் இருக்கான் பாருங்க, அவன் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க காயினுடைய சரித்திரத்தை பாத்தீங்கன்னா, நல்லா வாழ்ந்து கிழவனாகி பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பெற்று அவ்வளோ பிள்ளைகளை பெற்று ரொம்ப நாள் வாழ்ந்தான். ஆமென்.
ஆனா காயின் கொஞ்ச நாள் இருந்தாலும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போ, அவன் செத்து போயிட்டான். என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா? யோ, எத்தனை காலம் வாழ்வுங்கிறது முக்கியம் இல்லப்பா, கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வா அப்படின்ட்டு அவன் செத்து போயிட்டான். நான் சொல்றது புரியலையா? யோ, எத்தனை காலம் வாழ்வோம் என்பது முக்கியம் அல்ல. நீ கொஞ்ச காலங்கள் வாழ்ந்தாலும் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போ என்பதற்கு அடையாளம் சொல்லுங்க. சரியா? அவன் கொஞ்ச நாள் தான் இருந்தான். ஆனால் ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இவன் ரொம்ப காலம் வாழ்ந்தான், ரொம்ப காலம் வாழ்ந்தான். ஆனா சரித்திரத்துல காயினுடைய சந்ததி இடம்பெறவில்லை. உங்களுக்கு தெரியுமா? அது சரித்திரத்திலிருந்து கர்த்தர் டெலீட் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. யாருடைய சந்ததியை சொல்லுங்க? காயினுடைய சந்ததியை அழித்து விட்டார். அழித்து விட்டு என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் தன்னுடைய 130வது வயது ஆன போது இன்னொரு பையனை பெற்றான். அது யாரு? சேத். அது யாருங்க? எத்தனாவது வயதுல? 130வது வயதுல இன்னொரு பிள்ளையை பெற்றான். அவன் சேத்து. அந்த சீனியர் அவர் யாரு? காயின். காயினுடைய சந்ததி இடம்பெற வேண்டிய இடத்துல சேத்தினுடைய சந்ததியில இருந்துதான் சரித்திரம் அதுக்கு பிறகு வருது. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அங்கீகரிக்கப்பட்டவன் மாத்திரமே சரித்திரத்திலே இருப்பது போல தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் மாத்திரமே ஜீவ புஸ்தகத்திலே இருப்பான். ஆமென். அல்லேலூயா. யார் இருக்க போவதில்லை? சொல்லுங்க. அங்கீகரிக்கப்படாதவன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லுகிறவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவது இல்லை. தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். புரியுதாங்க? நீங்க பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் வாசிக்க வேணாம். அந்த 11வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா விசுவாச வீரர்களின் பட்டியல் இருக்கிறது. சரியா? அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல மூத்த மகன், சிரேஷ்ட புத்திரன், அவன் பேர் இல்ல. நீ மூத்த மகனா இருக்கலாம், சிரேஷ்ட புத்திரனா இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கலாம், ஆனால் அங்கீகரிக்கப்படலன்னா உன் பேர் அங்க வராது. விசுவாச வீரர்களின் பட்டியல்ல உன் பேர் வராது. விசுவாச வீரர்களின் பட்டியல்ல உன் பேர் வரலன்னா ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் நிச்சயமா இருக்காது. ஆமென். அப்படியானால் நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். யார மாதிரி? ஆண்டவரே, யாக்கோபை போல நானும் கெஞ்சுகிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்பது முக்கியம் அல்ல. ஆண்டவரே நீர் என்னை அங்கீகரியும். நீர் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். ஏனென்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவனின் பெயர் டாடா பிர்லா, எல்லாருடைய பேரும் உலக அளவில் போகும். ஆனால் அவர்கள் அங்கீகரிக்கப்படாததினாலே அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட மாட்டாது. ஆமென். இப்ப நீ உங்கள யாராவது அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்கன்னு வைங்க, நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஆமென். இல்லையா? இப்ப பாருங்க, உங்க பேர் யாருக்கு தெரியும்? உங்க பேர் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்பா. யார்ட்டையாவது சொல்லி பாருங்களேன் உங்க பேரை. யார்? எனக்கு தெரியலையே. அவங்க எந்த ஊரு? டாடா பிர்லா எந்த ஊருன்னு கேளுங்க, டபக்குன்னு சொல்லுவான். டாடா யாரு, பிர்லா யாரு, அனில் அம்பானி யாரு, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அங்கீகரிக்கப்பட்டவன் பேர் இருக்காதியா? அங்கீகரிக்கப்பட்டவன் பேரு இருக்காது. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், ஜீவ புஸ்தகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன் பேர் இருக்காது, அங்கீகரிக்கப்பட்டவன் பேர் தான் இருக்கும். உங்க பேரு, உங்க பேரு, உங்க பேரு. ஏன் கர்த்தர் ஆண்டவர் ஆபேலை மட்டும் ஏன் கர்த்தர் அங்கீகரித்தார்? வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 4வது வசனம். Hebrew chapter 11 verse 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு. நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான
மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அங்கீகரிக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்லா கவனிக்கணும். காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அவனை ஏன் கர்த்தர் அங்கீகரித்தார்? அவன் என்ன செலுத்தினான் என்பது முக்கியமல்ல. நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். விசுவாசத்தினாலே ஆதியாகமம் 4:4 ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொள்ளுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அத நீங்க ஆண்டவர் வரிசையை பாருங்க. முதலாவது ஆபேலை அங்கீகரித்தார். அதற்கு பிறகுதான் கர்த்தர் காணிக்கை அங்கீகரித்தார். காணிக்கையை பார்த்து கர்த்தர் ஆபேலை அங்கீகரிக்கல, ஆபேலை பார்த்து கர்த்தர் காணிக்கை அங்கீகரித்தார். ஆமென். இதுல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? காணிக்கையை காட்டிலும் காணிக்கை செலுத்துகிறவன் தான் முக்கியம். ஆமென். நல்லா கவனிக்கணும். நான் இவ்வளவு செலுத்தினேன், அவ்வளவு செலுத்தினேன், அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், அதெல்லாம் கிடையாது. நீ செலுத்தினவன் எப்படிப்பட்டவன், இதைத்தான் கர்த்தர். ஆமென். உன் காணிக்கை மேன்மை என்று கர்த்தர் சொல்லுவது எதை வைத்து என்றால், செலுத்துகிற உன்னை வைத்துதான். ஆண்டவர் காணிக்கை பெட்டி பக்கத்துல ஜெயவாலயத்தில் உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து இருந்தாரா? நிறைய பேர் வந்து காணிக்கையா போட்டான். ஒருத்தன் 500 ரூபா நோட்டு, ஒருத்தன் 1000 ரூபா நோட்டு, ஒருத்தன் 2000 ரூபா, இப்படியெல்லாம் கொண்டு வந்து போட்டான். ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்தார். ஆனா பொதுவா பாருங்க, இந்த 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 ஏழை ஒரு ஸ்திரீ வந்தாங்க, போட்டா. எல்லாரும் நிறைய போட்டாங்க. ஆனா இந்த ஸ்திரீயோ நிறைய போடல. எவ்வளவு காசு போட்டா? 2 வெள்ளி காசு. 2 காசு தான் போட்டா, இல்லையா? ஆனா வேதத்துல பாருங்க, சரித்திரத்துல பாருங்க, ஞாபக புஸ்தகத்துல பாருங்க, யாருடைய பெயர் எழுதப்பட்டது தெரியுமா? ஆண்டவர் அதை எடுத்து தெளிவா சொன்னார். நீங்கள் எல்லாரும் உங்களிடத்தில் இருக்கிற 50,000 இருந்து 500 ரூபாயை போட்டீர்கள். இவளோ அடுத்த நேரம் சாப்பாட்டுக்குன்னு ஒரு 2 காசு வச்சிருந்தா, அதை எடுத்து போட்டாயா. அவளுக்கு ஏன் ஆண்டவர் அவளையும் அவளுடைய காணிக்கையும் அங்கீகரித்து கர்த்தர் அந்த இடத்துல பேசுவதற்கு காரணம், அவள் போட்ட தொகை அல்ல. போட்ட தொகையை பார்த்தா அவ பேரே வராது. தேவன் அவளை அங்கீகரிக்க வாய்ப்பே கிடையாது. அவள் போட்ட 2 காசு தான். ஆனால் அவளுடைய உள்ளம் இருக்கு பாருங்க, உள்ளத்தை வைத்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இவள் மேன்மையான பலியை கர்த்தருக்கென்று செலுத்தினாள். ஆமே. பார்த்தவெல்லாம் சொன்னா, யார் இந்த பொம்பளையா? என்னத்தை போட்டிருப்பா? இந்த பொம்பளை என்னத்தா போட்டிருப்பா? என்னமா ரொம்ப போட்டாளா? உன் வாழ்க்கையை வச்சுதான் நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். நீங்க பாருங்க, ஆபேலையும் அவனது காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். தேவனால நம்ம அங்கீகரிக்கப்பட்டால் நம்ம காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படும். ஆமென். ஒருவன் பலி செலுத்த வருகிறான், காணிக்கை செலுத்தும்படி வருகிறான். ஆண்டவர் சொன்னாரு, காணிக்கையை பக்கத்துல வச்சுட்டு நீ முதலாவது போ, உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவாகுன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? ஆமென். நான் உன் காணிக்கை அங்கீகரிக்கணும்னா, புரியுதா? காணிக்கை செலுத்துகிற நீ கசப்பில்லாத இருதயம் உடையவனா இருக்கணும். ஆமென். ஊரெல்லாம் சண்டை, ஊரெல்லாம் பகை, புரியுதா? ஊர்ல ஒருத்தர்கிட்டையும் நல்ல பேர் கிடையாது. அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகள் அத்தனையோடும் சண்டை, அத்தனையோடும் பகை. ஆனா காணிக்க மட்டும் பாத்தீங்கன்னா சலவனோட தூக்கிட்டு வராப்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு,
உன்னை கர்த்தர் உன் காணிக்கை அங்கீகரிக்கணும்னா முதலாவது நீ போய் உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவாகினாரு. ஆமென். உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்கு முதலாவது உன் ஜீவியம் சரி செய்யப்பட வேண்டும். நீ கொடுக்கிற காணிக்கைகள் மேலானவைகளா, உயர்ந்தவைகளாய், விலையேற பெற்றதா, தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதா என்பதை உன் ஜீவியத்தை வைத்துத்தான் கர்த்தர் தீர்மானிப்பார். ஆமென். சொல்றது புரியுதா? அதனாலதான் கர்த்தர் யார் அங்கீகரிச்சாரு? சரியா? அப்ப அங்கீகரிக்கப்படுவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. கர்த்தர் யாரை அங்கீகரித்தார்? ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். இரண்டாவது இன்னும் 2 பேரை சொல்றேன், வாசியுங்கள். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கும் இஸ்மவேலும். ஈசாக்கும் இஸ்மவேல். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அவனை வெளியே அழைத்து அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால், நட்சத்திரங்களை எண்ணுவதற்கு உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு அவைகளை எண்ணு என்றார். சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் உன்னுடைய சந்ததி, அதாவது உனக்கு பிறக்கிற ஈசாக்கின் மூலமாய் உண்டாகிற சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்றார். நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கிடைக்கும் முன்பாகவே கர்த்தர் அந்த பிள்ளைகளை குறித்து ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாக காரியங்களை முன்னுரைத்தார். சரியா? ஆபிரகாமுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை 1. இந்த 2 பிள்ளைகளுமே பிறக்கும் முன்பாகவே ஆண்டவர் அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளை குறித்த காரியங்களை முன்கூட்டியே கர்த்தர் தெரிவித்தார். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா முதலாவது பிறந்தது யார் ஆபிரகாமுக்கு? இஸ்மவேல். இந்த இஸ்மவேலை குறித்து முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார். யாரிடத்துல? ஆகாரிடத்திலே. ஆகாரிடத்திலே சொல்லுகிறார். 16வது அதிகாரம் ஆதியாகமம் 16:10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியையும் மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததா? நல்லா கவனிக்கணும். ஆகாரே, உன் சந்ததியையும் நான் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு. சரி, 16:10 நீங்க வைத்துக் கொள்ளலாம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். அப்படின்னா உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய சந்ததி என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இப்படின்னு இஸ்மவேலுடைய சந்ததியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார்? இஸ்மவேலின் சந்ததியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். யாருகிட்ட? ஆகார்கிட்ட, தாய்கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது யாருகிட்ட பேசுகிறார்? வாசிங்க 17வது அதிகாரம் 20வது வசனம். 17:20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். ஆபிரகாமே, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து, நான் அந்த இஸ்மவேலை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இது யாரை பத்தி யார்கிட்ட சொல்றாரு? இஸ்மவேலை பத்தி இப்ப அப்பா கிட்ட சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. 21:13 வாசிங்க. ஆதியாகமம் 21:13. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால், அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியினால் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரம் இஸ்மவேல் பிறந்துட்டான். இப்ப இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்பட்டவனா ஆசீர்வதிக்கப்படாதவனா? ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே, கர்த்தர் சொன்னார்ல. அப்ப இஸ்மவேல் யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவனா?
இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்பட்டவனா சொல்லுங்க, சரியா? ஆனா என்னதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் தேவ சித்தத்தினால வராதவன், தேவ சித்தத்தின்படி வராதவன். புரியுதாங்க? நம் தேவ சித்தத்தினாலே வராதவைகளும் நம்முடைய சுய விருப்பத்தினாலே வந்தவைகளும் ஆசீர்வாதமாய் இருந்தாலும், சொல்லுங்க, ஆசீர்வாதமாய் இருந்தாலும் உடனே நம்ம என்ன நினைக்க கூடாது, அப்ப நான் சுயமா நினைச்சதும் சுயமா செஞ்சதும் ஆசீர்வாதமா இருக்கிறபடினால இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு நினைக்கப்படாது. அப்படிதானங்க? தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு நம்ம எத்தனையோ காரியங்களை பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். அப்படியே கேட்டாலும் வீம்பா சில காரியங்களை நம்ம சொந்த முயற்சியின்படி, சொந்த திட்டத்தின்படி, சொந்த பிளான் படி சில காரியங்களை செஞ்சிருவோம். செஞ்ச காரியங்கள் பார்த்தீங்கன்னா டப்புன்னு வாய்த்துரும். புரியுதா? அந்த செஞ்ச காரியம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆசீர்வதிக்கப்பட்டுரும். டக்குன்னு என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அது ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு நினைக்கப்படாது. புரியுதா? ஆசீர்வதிக்கப்பட்டதுனால சொல்லுங்க, அங்கீகரிக்கப்பட்டதுன்னு நினைக்கவே கூடாது. சரியா? அப்ப இவன் யாரு? தேவ சித்தத்தின்படி வராதவன், சுய சித்தத்தின்படி வந்தவன். அப்ப சுய சித்தத்தின்படி வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன், காரணம் அது உன் வித்து. சரியா? பெரிய ஜாதியாக்குவேன், அவனிலே இருந்து 12 பிரபுக்கள் தோன்றுவார்கள். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். இத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். பிறந்தான், அதே மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டான். சரியா? ஆனா அங்கீகரிக்கப்பட்டானான்னு பார்க்கணும். 21வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, நல்லா கவனிக்கணும், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். என்ன சொல்லப்பட்டது? யார் சொன்னது? சாராள் சொன்னா. என்ன சொன்னா? இப்ப சொல்லிட்டு அடநோய் அப்படின்னா யார? புருஷன். என்ன ஆண்டவனே அப்படின்னா என்னம்மா சொல்லுனா? உம்முடைய இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும். கட்டிக்கோனா கட்டிக்கணும், வெட்டிக்கோனா வெட்டிடணும். புரியுதா? அப்ப அவ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றான். இந்த அம்மா சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ரொம்ப துக்கம், ரொம்பவே துக்கம். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே அந்த பிள்ளையையும் அதாவது இஸ்மவேலையும் உன்னுடைய அடிமை பெண்ணையும் குறித்து சாராள் சொன்ன காரியத்தை குறித்து நீ துக்கப்பட வேண்டாம். ஈசாக்கினிடத்துல தான் உன் சந்ததி விளங்கும். ஆகையினால் do one thing, உடனடியாக அவளை அவனுடைய மகனோடு வெளியில அனுப்புன்னு உன் மனைவி சொன்ன இல்லையா? அனுப்பிரு. ஏன்னு கேட்டா, அவன் அங்கீகரிக்கப்பட்டவன் அல்ல உன் வீட்டுக்குள்ள இருப்பதற்கு. நல்லா கவனிக்கணும், அவன் அங்கீகரிக்கப்பட்டவன் அல்ல உன் வீட்டுக்குள்ள இருப்பதற்கு. அவன் யார்? என்னதான் உன் வித்தா இருந்தாலும் அடிமை பெண்ணின் மகன் தான். ஆகையினால் அவனை குறித்து உன் மனைவி சொன்னதை குறித்து நீ व्यसனப்படவே வேண்டாம், அனுப்பிவிட்டு. காரணம், நான் அவனை ஆசீர்வதிப்பேன், ஆனா அவனை ஆபிரகாமின் சந்ததியாய் அங்கீகரிக்க மாட்டேன். புரியுதா? நான் அவனை ஆசீர்வதிப்பேன், ஆனால் அங்கீகரிக்க மாட்டேன். அப்ப இவன் என்ன செய்யப்பட்டான்? ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனை ஆசீர்வதித்தது யாரு? கர்த்தர். ஆனால் இஸ்மவேல கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆசீர்வாதம் இருந்துச்சு, அங்கீகாரம் இல்லை.
ஆனால் இப்ப ஆண்டவர் ஈசாக்கை குறித்து என்ன சொல்லுகிறாரு? வாசிங்க 17வது அதிகாரம் 21வது வசனம். வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஆனாலும் கூட இஸ்மவேலோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்த மாட்டேன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆனால் அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்படாதவனோடு என்னுடைய உடன்படிக்கை இருக்காது. சரியா? அப்ப அங்கீகரிக்கப்பட்டவன் யாரு சொல்லுங்க? ஈசாக்கு. 21:12 வாசிங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும். யார்கிட்ட தான் விளங்கும்? ஏனென்றால் அவன் தான் என்னால் அங்கீகரிக்கப்பட்டவன். ஆமென். சொல்றது புரியுதா? அப்ப அங்கீகரிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்ககிட்ட ஏதோ ஆசீர்வாதம் இருக்கு, நானும் ஆண்டவராக தான் தேடுறேன், வாரம் சர்ச்சுக்கு போறேன், தசம பாகம் காணிக்கையை கொடுக்குறேன், நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், அதனால நான் அங்கீகரிக்கப்பட்டவன் ஏமாந்துடப்படாது. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஆமென். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். அதனால ஆசீர்வதிக்கப்பட்டது நமக்கு முக்கியம் கிடையாதுங்க. புரியுதா? எப்ப பார்த்தாலும் என் பேங்க்ல பேலன்ஸ் குறையவே செய்யாதுனாலும் உடனே நீங்க அங்கீகரிக்கப்பட்டவன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆசீர்வாதம் ஒருவேளை காசு குறையலாம், நம்ம வாழ்க்கையில இயேசுவின் அங்கீகாரம் குறையக்கூடாது. ஆமென். தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். மூன்றாவதாக இன்னும் 2 பேரை சொல்றேன். அவர்கள் யார் என்று சொன்னால் சவுலும் தாவீதும். சவுலும் தாவீதும் இவர்கள் இருவரும் பாத்தீங்கன்னா ஒரே தீர்க்கதரிசியாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் இருவரும் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஒருவன் கழுதைக்கு பின்னே போனான், ஒருவன் ஆடுகளுக்கு பின்னே போனான். அப்படித்தானங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். ஒருவன் ஆடுகளுக்கு பின்னே போனவன், ஒருவன் கழுதைக்கு பின்னே போனவன். இவர்கள் இருவருமே ராஜ குடும்பத்திலே உள்ளவர்கள் அல்ல. 2 பேருமே யாரால அங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? சாமுவேல் தீர்க்கதரிசியால தான் இவர்கள் 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களான்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் தானுங்க. கழுதைக்கு பின்ன ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு கத்தர் ராஜாவாக வேணான்னு சொல்ல பிடிச்சி உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணுகிறாருன்னா அது ஆசீர்வாதம் தானே? சொல்லுங்க. வேண்டாண்டவரே வேண்டாம் என்ன விடுங்கிறான், அதெல்லாம் கிடையாது, நீ தான். புரியுதா? இல்ல ஆண்டவரே என்னால முடியாது, அதெல்லாம் பேசாத, நீ தான். அப்படி வலுக்கட்டாயமா யாரா மாத்தினாரு? கழுதை அமைச்சவனா கழுதை குட்டி அமைக்கிறவனாக்குனாரா? இல்ல, ராஜாவாக்கிட்டார். அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தானே. தாவீது யாரு? ஆடுகளுக்கு பின்னே போய் கொண்டிருந்தான். அவனை பிடிச்ச ஆண்டவர் வலுக்கட்டாயமா, சரியா, வலுக்கட்டாயமா அவனை பிடிச்ச என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, சொல்லு. ராஜாவா கத்தர் மாத்திட்டாரு. யாரா கத்தர் மாத்திட்டாரு? அப்ப 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா 2 பேரும் அங்கீகரிக்கப்பட்டவர்களா? இதான் இப்ப கேள்வி. 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனா 2 பேரும் அங்கீகரிக்கப்பட்டவர்களா? நீங்க கவனிக்கணும். சவுல், தாவீது இவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது இவர்களிலே யார் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நல்லா கவனிக்கணும். 1 சாமுவேல் 9:16 வாசிங்க. நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். நாளை நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். சாமுவேலே, நான் உன்னிடத்திலே அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல், நல்லா கவனிக்கணும், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக, அவர்களை அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவா. நீ அபிஷேகம் பண்ணு. அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான்.
அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாளை நேரத்தில் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். சரியா? அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாகிய அபிஷேகம் பண்ணு. யாருக்காக அபிஷேகம் பண்ணு? யாருக்காக அபிஷேகம் பண்ணு? என் ஜனத்துக்காக அவனை அபிஷேகம் பண்ணு. என் ஜனத்துக்காக அவனை அபிஷேகம் பண்ணு. அடுத்த நாள் வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்கு இவர் தானாரு தைல குப்பியை எடுத்து, நல்லா கவனிக்கணும், தைல குப்பியை எடுத்து அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எதை எடுத்து பண்ணா? வித்தியாசத்தை பார்க்கணும். இவனை என் ஜனத்துக்காக அபிஷேகம் பண்ணு. உடனே அவன் தைல குப்பியை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினான். வாசிங்க 16வது அதிகாரம் 3வது வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி 16:3 வாசிச்சீங்களா? 16:13 சாரி. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஆண்டவர் என்ன தெரியுமா அங்க சொன்னாரு? முதலாவது சவுலை பார்த்து சொல்லுகிறார், இவனை என் ஜனத்துக்காக அபிஷேகம் பண்ணினாரு. இப்ப தாவீதை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணினாரு. சரியா? முதலாவது சொல்லுகிறார், இந்த சவுலை என் ஜனத்துக்காக அபிஷேகம் பண்ணு. சிரிக்கணுமா? இங்க வந்து சிரிச்சுன்னா அழகா இருக்கும். கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த சவுலை எனக்காக அபிஷேகம் பண்ணு. இப்ப தாவீதை பார்த்து சொல்லுகிறார், மன்னிக்கவும், இந்த சவுலை என் ஜனத்துக்காக அபிஷேகம் பண்ணு. இடையில இப்படிதான் குட்டி குட்டி சாத்தான்களால கொஞ்சம் அப்பப்ப குழம்பிடும். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சவுலை என் ஜனத்துக்காக அபிஷேகம் பண்ணு. தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு. என் ஜனத்துக்காக அவனையும் எனக்காக இவனையும் அபிஷேகம் பண்ணு. அவனை எதனால் அபிஷேகம் பண்ணு? தைல குப்பியால் அபிஷேகம் பண்ணு. எனக்காக அபிஷேகம் பண்ணுகிறவனை தைல கொம்பால் அபிஷேகம் பண்ணு. ஆமென். வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்லையா? இப்ப இதுல முக்கியமானவர்கள் யார்? என் ஜனத்துக்காகவா எனக்காகவா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தானே? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே? யாருக்காக? கர்த்தரின் ஜனத்துக்காக அல்ல, கர்த்தருக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டால். ஆமே. கர்த்தரின் ஜனத்துக்காக அல்ல. ஆமே. ஊழியம் செய்யறது ஸ்லாக்கியம் தான். ஊழியத்துக்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணக்கூடாது. கர்த்தர் தனக்காக வாழ என்னை அபிஷேகம் பண்ணணும். ஆமே. நீங்க சாதாரணமான விசுவாசிகளாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணக்கூடாது. விசுவாசிகளாய் இருப்பதற்காக அபிஷேகம் அல்ல, தனக்காக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஜனத்துக்காக அபிஷேகம் பண்ணினால் தைல குப்பி, தனக்காக அபிஷேகம் பண்ணினால் தைல கொம்பு. ஆமே. தனக்காக அபிஷேகம் பண்ணால் என்னங்க? தைல கொம்பு. இப்ப கவனிக்கணும், கர்த்தர் ஏன் சவுலை அங்கீகரிக்கல? சீக்கிரமா முடிச்சிருவோம். கர்த்தர் ஏன் சவுலை அங்கீகரிக்கல? 1 சாமுவேல் 13வது அதிகாரம், குறித்த நேரத்தில் முடிச்சிடுவேன்.
1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8-9 வசனங்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். யாருடைய வேலை பலி செலுத்துறது? யாருடைய வேலை? என் ஜனத்தை ஆளுகை செய்யதாயா ஒன்னா நியமிச்சிருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டான்? அவன் சொன்னா 7 நாள்ல நான் வந்துருவேன். 7 நாள்ல வரல. அவருக்கு ஊழியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. யாருக்கு? நல்லா கவனிக்கணும். அவன் ஒரு பெரிய ஊழியக்காரன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவன். கர்த்தர் சொல்றத செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும்போது சில வேலைகள்ல டைம் கீப் அப் பண்ண முடியாம போகலாம். அப்படிதானுங்க? ஆமென். சரியா? சில வேலைகள்ல டைம் கீப் அப் பண்ண முடியாம போகலாம். ஏன்? உங்ககிட்ட வரேன்னு சொன்ன நேரத்துல ஆவியானவர் சாமுவேலை வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு, வேற ஊழியத்தை செய்வதற்கு அவனோடு பேசுகிறார். அவன் அதெல்லாம் செய்து முடித்து விட்டு 7 நாள்ல வருவேன்னு சொன்னவன் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. அப்ப சாமுவேலோடு சவுலோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? எப்பா 7 நாள் வெயிட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலேயும் நம்ம கிட்ட இருந்தா நம்ம பொழைப்பெல்லாம் என்ன செய்யும்? கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்கள் தங்கள் வேலைகளுக்கு புறப்பட்டு விட்டார்கள். கொஞ்சம் பேர் புறப்பட்ட உடனே சவுல் பார்த்தான். சவுல் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க போல, ஜனங்கள் போறதுக்கு மேல ஒண்ணு செஞ்சிருவோம். நமக்கு இல்லாத அதிகாரமா? நமக்கு இல்லாத அதிகாரமா? எங்கப்பா அந்த காளையை கொண்டு வா, நான் பலியிட்டுறேன். அதான் அங்க பிரச்சனை வந்தது. உனக்கு என்னதான் அதிகாரம் இருந்தாலும் ஊழியக்காரனுக்குரிய அதிகாரம் உனக்கு கிடையாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் உனக்கு இல்லை. ஆமே, அப்படிதானங்க? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், அவனை விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் இருக்கே, அது சாதாரண ஜனங்களுக்கோ பெரிய ஆளுகை செய்கிற ஜனங்களுக்கோ அந்த அதிகாரங்கள் இருப்பது இல்லை. ஆமென். புரியுதா? அந்த அதிகாரத்துக்கு இந்த அதிகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. மற்ற சவுலுக்குரிய அதிகாரம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். ஆனால் சாமுவேலுக்குள்ள அதிகாரம் என்றைக்குமே உரியது, அது மாறாதது. புரியுதா? அதனாலதான் கர்த்தருக்கு என்ன உண்டாயிருச்சு? நான் என் ஊழியக்காரனுக்கு கொடுத்த வேலையை, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கொடுத்த வேலையை இவன் செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை அங்கீகரிக்கவில்லை. இரண்டாவது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 15:3. இப்போதும் நீ போய். நல்ல, இதெல்லாம் நான் எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு எல்லா வசனம் தெரியுங்கிறக்காக இல்ல, நீங்க அங்கீகரிக்கப்படுறதுக்கு இதை செய்ய வேண்டியதை செஞ்சுக்கோ. அதுக்குதான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? குறிச்சு வச்சுக்கிடுங்க. ஆசீர்வாதம் மட்டும் அங்கீகாரத்துக்கு அடையாளம் அல்ல. புரியுதா? அதனால நான் அங்கீகரிக்கப்படணும். நான் அங்கீகரிக்கப்படணும்னா என்னைக்குமே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை நான் மிஞ்சணும்னு நினைக்க கூடாது. புரியுதா? நினைக்கவே கூடாது. சிலர் நினைக்கலாம், அப்ப ஊழியக்காரங்க அவ்வளவு யோக்கியமா? அவன் யோக்கியனா அயோக்கியனோ, கர்த்தருக்கு அவனுக்கும் உள்ள பாடு. கர்த்தர் அவனை மறைச்சு வச்சு உதைப்பாரு. அதுக்காக புல்பீட்ல வச்சு அடிக்க மாட்டாரு. ஊழியக்காரன் முன்னுக்கு ஒன்னு அடிப்பாரு, ஆனா உனக்கு முன்பாக ஊழியக்காரனை கர்த்தர் அடிக்க மாட்டாரு. அவனை தனியா கொண்டு போய் வச்சு நொங்க கழட்டிடுவாரு. அது வேற. ஆமே, சொல்றது புரியுதா? நான் உண்மையே தான் சொல்றேன். எனக்கு அந்த பயம் இருக்கணும்ல, இல்லையா? தனியா கூட்டு போயிடுவாரு. கூட்டிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா நொங்க கழட்டிடுவாரு. ஆனா உங்க முன்னுக்கு, ஏன் முன்னுக்கு உங்களை அடிப்பாரு. அது வேற. ஆனா தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை நீங்க பாருங்களேன், பின்பக்கத்துல சாமுவேலுக்கு அந்த அடி விழுந்துச்சு, ஏலிக்கு அந்த அடி விழுந்துச்சு. புரியுதா? அதெல்லாம் தனியா கூட்டு போய் அது சீக்ரெட் ரூம்ல கொண்டு போய் கொட்டி எடுத்துருவார். நீங்க உடனே நினைக்கப்படாத, ஆண்டவரே எங்க முன்னுக்கே அடி ஒண்ணு, உங்க கண்ணை கத்தர் குத்திடுவார். கவனிங்க. சரி,
சரி, இப்ப கவனிங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனம். இப்போதும் நீ போய், எப்பொழுதும் நீ போய், நீ அமலேக்கை மடங்கடித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும். இது ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கியனை உன் கையில கொடுத்துருவேன், நீ அவங்களையெல்லாம் மடங்கடிச்சு அவன் ராஜா முதல் கொண்டு எல்லாத்தையும் அவனுக்கு உள்ளான எல்லாத்தையும் நீ என்ன செய்ய, கொன்று போட கடவுள், எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும், ஒன்ன கூட நீ உயிரோட வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாரா? இவன் என்ன பண்ண தெரியுமா? அப்பொழுது சவுல் இந்த ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள். 15:9 வாசிட்டீங்களா? சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும். நல்லா கவனிக்கணும், இங்க சொல்லி இருக்கு பாருங்க, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும். ஆகாகியாரு? ராஜா. அவனை தான் முதலாவது கொண்டிருக்கணும். ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும். உன் பார்வையில முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் நீ குவாலிட்டின்னு சொல்றியே, அந்த குவாலிட்டி எல்லாம் கர்த்தருடைய பார்வையில உன் ஜீவியத்துல இருக்க கூடாதுன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறவைகள். சில காரியங்களை பாருங்க, இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, அதை தான் நீ அழிக்கணுங்கிறாரு. அதுதான் உன் வாழ்க்கையில் அழிக்கப்பட வேண்டியவைகள். கர்த்தர் ஏன் அங்கீகரிப்பதில்லை? தேவன் அநேக நேரத்தில் நம்மை அங்கீகரிக்காமல் போவதற்கு காரணம், தேவன் வெறுப்பவைகளை நாம் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறோம். தேவன் எவைகளை வெறுக்கிறாரோ அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் எவைகளை வெறுக்கிறாரோ அதை நீ முதலாவது, ஆண்டவர் வெறுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார். ஆமென். நீ ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரம் நீ அங்கீகரிக்கப்பட்டதற்கு அடையாளம் என்று நினைக்க கூடாது. நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதான் ஜீவ புஸ்தகத்துல உன் பெயரு. தேவனால் அங்கீகரிக்கப்படணும்னா அது எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் சரி, கர்த்தர் விடுனா விட்டுறணும், அழினா அழிச்சிடணும், தொலைனா தொலைச்சிடணும். ஆண்டவர்கிட்ட அதுக்கு மேல அப்பீலே பண்ணக்கூடாது. தேவனிடத்தில் அதுக்கு மேல அப்பீலே பண்ணக்கூடாது. சரியா? ஆண்டவரே நீ சொல்லிட்டீரா, அழிச்சிடுறேங்கணும். அடுத்த வார்த்தையே பேசப்படாது. இவன் என்ன செய்யல? மீறினான், கீழ்ப்படியல. இவன் மீறினான். அழின்னு சொன்னா அழிச்சிருக்கணும். இவன் அழிக்காம பாதுகாக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மீறுதல். அழிக்காமல் வைத்திருப்பது, சொல்லுங்க, அழிக்காமல் வைத்திருப்பது, அழிக்க வேண்டியது அழிக்காமல் இருந்தது கீழ்ப்படியாமை. அதை பாதுகாப்பது மீறுதல். அதை பாதுகாப்பது என்பங்க மீறுதல். இந்த மீறுதல்கள் அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க முடியாமல் தடையாக இருக்கிறது. ஆமென். புரியுதாங்க? மூன்றாவது, இதை வச்சே பிரசங்கமே பண்ணலாம், ஆனா நான் பாயிண்ட்ஸா பேசிட்டு போய்கிட்டே இருக்கேன். வாசியுங்கள் 1 சாமுவேல் 15:12. மூன்றாவது, சாமுவேல் சவுலை சந்திக்க போகிறான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு மேல் வந்து, இவர் எங்க போறாரு? இவர் அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போன இடத்துல சொல்றாங்க, ஐயா ராஜா வந்து கர்மேலுக்கு போயிருக்கிறாரு, நீங்க அங்க போனாதான் அவரை பார்க்க முடியும். நாங்க இவர் கர்மேலுக்கு இவர் போறாரு. யாரு? சவுல். மன்னிக்கவும், சாமுவேல். சாமுவேல் எங்க போறாரு? யார தேடி? அங்க போனா மீறுதலின் மன்னனாகிய அந்த சவுல் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். கர்த்தர் என்ன எப்படி ஒண்ணு அங்கீகரிப்பாரு? வாழ்க்கையில தோல்வியே என்ன தெரியுமா? கர்த்தர் அழிக்க சொன்னதை அழிக்காம விட்டதே ஒரு பெரிய தோல்வி. புரியுதா? நீ ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவன். இவைகளை எல்லாம் அழிச்சிருக்கணும். நீ அழிக்காம அவைகளை எல்லாம் வைத்திருக்கிறாய் என்றால் நீ அவைகளுக்கு அடிமைப்பட்டவன். இவைகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு மனுஷன் போய் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு கொடியை ஏற்றி ரொம்ப உயரமா, என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயஸ்தம்பம். யாருக்காக? தனக்காக. நீயே தோல்வி அடைஞ்ச, தோல்வி ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்து போன மனுஷனே, உனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் தேவையா? சொல்லுங்க. நீ உனக்கு உன் பெயரு என் பெயரு பிரஸ்தாபப்படணும்னு ஒரு நாள் நினைக்கப்படாது. ஆமே. கர்த்தருடைய நாமம் என் வாழ்க்கையில மகிமைப்படணும். ஆமே.
கர்த்தர் எதிர்பார்த்ததை என் வாழ்க்கையில நான் செய்யணும். அதுதான் என் வாழ்க்கையில ஜெயம். ஆமென். அது மட்டும் இல்ல, கர்த்தர் அவனை அங்கீகரிக்காமல் போனதுக்கு காரணம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை 12 முறை கொலை செய்வதற்கு முயற்சி செஞ்சான். கொலகார பாவி. கர்த்தர் அவனை எப்படி அங்கீகரிப்பார்? ஆமென். அப்ப கொலகார பாவிகளை கர்த்தர் என்ன செய்வதில்லை? சொல்லுங்க. இது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? தன் சகோதரனை காரணமே இல்லாமல், அது ரீசனே கிடையாது, அது ரீசனே கிடையாது, புரியுதா? காரணமே கிடையாது, பகைக்கிற எவனும். அப்புறம் கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பாரு? சொல்லுங்க. நான் உன் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன், உன் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன், என் பிள்ளை கல்யாணத்துக்கு நீ வரல. அவன் அன்னைக்கு கால் சுளுக்கி ஆஸ்பத்திரியில் கிடத்தான், சிங்கடி பாளையத்தில். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி மோத்த தூக்கிட்டு இருக்கான் பாரு. உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேன்ல, 50,000 செஞ்சேன்ல, ஏன் உன் ஜாபுக்கு அது செய்வான்பா? ஓ, எதுக்கு இப்ப அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? காரணம் இருக்கா? இதுக்கு காரணம் இருக்கா? ஆனா சகோதரன் கூட என்ன செய்கிறது இல்ல? அவன் போன் பண்ணா எடுக்கிறது இல்ல. அவன் வீட்டுக்கு வந்தான்னு சொன்னா இல்லன்னு சொல்லிரு. கல்யாணத்துக்கு வராதவன் எதுக்கு இப்ப இன்னைக்கு வரான்? யோ வரா. நீ பகைக்கிறதுல ஒரு காரணமே கிடையாதுயா. நீ பகைக்கிறதுக்கு ஒரு காரணமே கிடையாது. தன் சகோதரனை காரணம் இல்லாமல் பகைக்கிற எவனும், சொல்லுங்க, அவன் தேவனால் அங்கீகரிக்கப்படவே மாட்டான். காரணம், அவன் மனுஷ கொலைபாதகன். அவன் யாருங்க? அவன் மனுஷ கொலைபாதகன். புரியுதா? அப்ப கர்த்தர் இந்த சவுலை ஏன் அங்கீகரிக்கல? அபிஷேகம் பண்ணலாம் சொன்னாரு, ஆனால் கர்த்தர் அவனை என்ன செய்யல? அபிஷேகம் பண்ணவில்லை. மன்னிக்கவும், கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி இருந்தாலும் அங்கீகரிக்கவில்லை. சரியா? போதுமா? சொல்லுங்க. போதுமா? போதுமா? இன்னும் ஒன்னும் சொல்லிடலாமா? சரி, இன்னும் ஒன்னு சொல்லிடுவேன். நீங்க இப்ப என்ன நேரம் மார்க்கெட்டுக்கு போவீங்க, இதானே உங்க வேலை. நான் தானே இனி அடுத்தடுத்து இன்னும் 2 ஆராதனை இருக்கு, எனக்கு தான் கவலை பண்ணும். சரி, இப்ப கடைசியா லூக்கா 18:14 இதோட முடிச்சிருவோம். இயேசுவோ அவன் அல்ல இவனே நீதிமான். இங்க 2 பேரை சொல்லியிருக்கு, அவன் இவன். அவன் யாருங்க? இயேசுவோ அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்ல 2 பேரு, அவன் இவன். அவன் யாருங்க? அவன் இவன். அவன் என்பவன் பரிசேயன், இவன். அவன் என்பவன் பரிசேயன், இவன் என்பவன் ஆயக்காரன். ஜெபம் பண்றதுக்காக 2 பேரும் போறாங்க. எங்க போறாங்க? சொல்லுங்க. 2 பேரும் ஜெப வீரர்கள் தான். 2 பேருமே ஜெபிக்கணுங்கிற ஆசை உள்ளவங்க தான். அதுவும் ஆலயத்துல போய் ஜெபிக்கணும்னு நினைக்கிறவங்க தான். புரியுதா? 2 பேருமே ஜெபிக்கிறதுக்காக எங்க போறாங்க? போனாங்க. அதுல ஒருத்தன் அவன், ஒருத்தன் இவன். அவன் யாரு? பரிசேயன். சரியா? இவன் யாரு? முதலாவது வந்தவன் யாரு? பரிசேயன். விறுவிறுன்னு ஆறான். இதோட கையில ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் வேற தூக்கிட்டு விறுவிறுன்னு வரான். அங்க வந்து நேரம் எங்க வந்துட்டான்? புல்பிட்டுக்கே வந்துட்டான். அவனை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவன் யாரு? மார்க்க சம்பந்தமான ஒரு தலைவன், பரிசேயன். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்குள்ளே மார்க்க சம்பந்தமான தலைவன். அவன் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் வச்சதுதான் சட்டம். நேரா தூக்கிட்டு எங்க வந்துட்டான்? இங்க புல்பிட்டுக்கு வந்துட்டான். புல்பிட்ல வந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். என்ன ஜெபிச்சான்? பரிசேயனே, ஆண்டவரே, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், இந்த விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஆலயத்துக்கு வெளியே இருக்காங்க. அவர்களை போலவும், இந்த ஆயக்காரனை போலவும். திடீர்னு சொல்லி அப்படி ஒத்த கண்ணில் அப்படி பார்த்தான். அவன் பார்த்ததுக்கு காரணமே இப்படி சத்தமா ஜெபம் பண்றானா? யாராவது அந்த நேரம் யாரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறா?
இயேசுநாதர் ஆலயத்துக்குள்ள இருக்காரு. யார் இருக்கா? இயேசுநாதர். உடனே இவன் சத்தமா ஜெபம் பண்ற, ஆண்டவரே பாவியை போலவும் பரிகாரர் போலவும். சிலர் தனக்காக ஜெபம் பண்ண மாட்டான், அடுத்தவன் கேட்கணுங்கிறக்காக ஜெபம் பண்ணுவான். தன்னை ஒரு நீதிமான் என்று நிலைநிறுத்துவதற்காக சிலர் ஜெபம் பண்ணுவான். உங்க ஜெபம்லாம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் ரெட்டிங்ல உங்க பேரை அண்டர்லைன் பண்ணிடுவார். ஃபர்ஸ்ட் அவ்வளவு விஐபியான்னு கேட்கணும். இவன் வேலை இல்லாத பையன் சொல்லிட்டு உன்னை பிடிச்சி பாதாளத்தில் போட்டுருவாரு. அதான் விஐபி. இப்ப கவனிக்கணும். முழங்க நின்றுட்டு அப்படியே ஜெபம் பண்ணா. ஜெபம் பண்ணிட்டு சத்தமா ஜெபம் பண்ணானா இயேசுநாதர் கவனிக்கிறாரான்னு பாக்குறதுக்கு இப்படி பார்த்தான். பார்த்தா வாசப்படியில ஒருத்தன் அங்க வந்துட்டு அவன் குப்புற கிடக்கான். இப்ப நல்லாவே பார்த்தான். அவன் யாரு? ஆயக்காரன், வரிவை சொல்லிக்கிறவன். அப்ப இவன் எல்லாரையும் லிஸ்ட் போட்டுக்கிட்டே வந்தவன், ஆண்டவரே இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லாதபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் புல்பிட்டுக்கிட்ட இருந்த ஆண்டவரு பரப்பட்டு வெளியவே போயிட்டாரு. சிலருடைய ஜெபம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆண்டவரையும் விரட்டி விட்டுருவோம். உங்க ஜெபம் எப்படின்னு தெரியல. உள்ள இருக்கிற ஆண்டவர் இவன் பண்ணன ஜெபத்துல அவன் அடுத்தவன் வாசப்படியில இருந்துகிட்டு சொல்றான், ஆண்டவரே உள்ள வர்றதுக்கே நம்மகிட்ட தகுதி இல்லப்பா, பாவியாகி நான் வேற எதுவுமே கேட்கறதுக்கு எந்த அருகதையுமே இல்லாதவன், என் மேல நீர் கிருபையாயிருந்தால் போதும் ஆண்டவரே. நான் இத்தான் அவன் ஜெபம். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும்னா. இவன் பாத்தீங்கன்னா அவனை போலவும் இவனை போலவும். நல்ல வேலை அவன் ஆப்பிட்டான். இல்லாட்டி ஆண்டவரே இந்த இயேசுநாதரை போலவும் இல்லாதபடியினால் உமக்கு தோத்திரம்னு சொல்லியிருப்பேன். புரியுதா? அவனை பார்த்த உடனே இயேசு விட்டுட்டான். ஆண்டவரே அந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லாதபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம்னா. இயேசு பார்த்தாரு, அப்பாடா இவன் ஜெபம் பண்ற இடத்துலயே என்னால இருக்கவே முடியாது. ஒரு அசுத்த அக்கினி இறங்குதுன்ட்டு. என்ன இறங்குது? ஒரு அசுத்த அக்கினி இறங்குதுன்ட்டு விறுவிறுன்னு இயேசுநாதர் வெளியே போனாரு. போய் அவன் என்ன ஜெபம் பண்றாருன்னு பார்த்தாரு. அவரு ஆண்டவர் வெளியே போற ஐடியாவில தான் போயிட்டாரு. அப்பா இந்த பக்கமே இருக்கக்கூடாது. போனா அவன், ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொன்னா பாருங்க. நின்னுட்டாரு பக்கத்துல. வேற என்ன ஜெபம் பண்றான்னு பார்த்தாரு. வேற ஒண்ணுமே அவன் ஜெபம் பண்ணல. அப்பா உள்ள வர்றதுக்கு என்கிட்ட எந்த தகுதியும் கிடையாது. நான் குறை உள்ளவன், நான் குற்றம் உள்ளவன், பாவி. என் மேல உங்க கிருபை மட்டும்தான் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே அடுத்த வார்த்தை சொல்லிட்டாரு, அங்க இருந்து ஜெபம் பண்ற மாதிரி ஒருத்தன், அவன் ஜெபம் என்னை வெளியவே அனுப்பிவிட்டுருச்சு. நான் வாசப்படிக்கு வர்றதுக்கு காரணமே, ஆலயத்துக்குள்ள நான் நுழைய முடியாமல் இருப்பதற்கு காரணமே, அங்க இருந்து ஒருத்தன் ஜெபம் பண்றான் பாருங்க, அவன் தான். இவன் இருக்கான்ல, நான் வெளியே தான் போகணும்னு நினைச்சேன். ஆனா இவன் ஜெபம் என்ன அவன் பக்கத்துல நிக்க வச்சிருச்சு. ஹல்லேலூயா. அவனுக்கு மேல கிருபையை ஊற்ற வச்சிருச்சு. ஹல்லேலூயா என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் இப்பொழுது சொன்னாரு, அவன் அல்ல இவனே. 2 பேரும் தான் ஆலயத்துக்கு வந்தாங்க. 2 பேரும் தான் ஜெபம் பண்ணாங்க. ஆனா ஒருத்தன் தான் அங்கீகரிக்கப்பட்டான், ஒருத்தன் தள்ளப்பட்டான். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆசீர்வாதமே இல்லாச்சியும் பரிவாயில்லையா, கவலைப்படாதீங்க. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அதுவே எனக்கு போதும். ஆசீர்வதிக்கப்பட்டவன் உள்ள போகல, அங்கீகரிக்கப்பட்டவன் தருத்திரன் அவன் உள்ள பிரவேசிச்சிட்டான். ஆமென். நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தா போதாது. உங்க ஆசீர்வாதம் உங்க கண்களை மூடக்கூடாது. நான் அங்கீகரிக்கப்பட்டவன் என்று சொல்லி. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆசீர்வாதம் எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் அங்கீகரிக்கப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உம்முடைய அங்கீகாரம் எனக்கு தேவை ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி. யாரும் எழுந்து போக வேண்டாம், யாரும் எழுந்து போகக்கூடாது. ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க போகலாம். அது வரைக்கும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா, அங்கீகரிக்கப்பட்டவனா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, நான் அங்கீகரிக்கப்பட்டவனா? எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, ஒண்ணு இல்லாம தான் வந்தேன். கர்த்தர் என்னை இப்படி எல்லாம் ஆசீர்வதிச்சாரு. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும் முக்கியமல்ல, நீங்க தேவனாலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். Praise you Lord. நீங்க இப்ப ஒரு 2 நிமிஷம் தான் நேரம் தாரேன். நீங்க யாரு? ஆபேலா, தாவீதா, லாசருவாகிய பிச்சைக்காரனா? நீங்க யாரு? நீங்க யாரு? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இந்த நேரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு காயினாய் காணப்படக்கூடாது. ஆண்டவரே நான் ஒரு சவுலாய் காணப்படக்கூடாது. ஆண்டவரே நான் ஒரு ஐஸ்வர்யவனா இல்லாட்டி பரவாயில்ல, நான் ஒரு ஐஸ்வர்யவனாக இல்லாவிட்டால் பரவாயில்ல. உலக ஜனங்களுடைய பார்வையில நாம் ஒரு பெரிய பரிசுத்தவனாய் காணப்படாவிட்டால் பரவாயில்ல, பரிசேயனை போல மொத்தத்தில் நான் அங்கீகரிக்கப்பட. ஆண்டவரே உங்க அங்கீகாரம் எனக்கு தேவை, உங்க அங்கீகாரம் எனக்கு தேவை. எல்லாரும் சொல்லுங்க, உங்க அங்கீகாரம் எனக்கு தேவை. ஆண்டவரே உங்களால் அங்கீகரிக்கப்படணும். Praise you Lord. கர்த்தர் வித்தியாசமான ஒரு விதத்துல உங்களோடு பேசினார். நீங்க உங்களை கேட்டு பாருங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, அங்கீகரிக்கப்பட்டவனா? அங்கீகாரம் வேணும், அங்கீகாரம் வேணும். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டிருக்கிறோம். இந்த வசனத்துக்கு நம்மை பரிபூரணமாய் அர்ப்பணிப்போம். கேட்டுட்டு போனேன், என் கடமை முடிஞ்சிருச்சு இல்ல, உங்ககிட்ட தயவாய் அன்பாய் கேட்கிறேன், உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு எளிதாய் ஆராய்ந்து பார்க்க முடியும். காயினா, ஆபேலா, தாவீதா, சவுலா, ஆயக்காரனா, பரிசேயனா? நான் யார் ஆண்டவரே? நான் யாரப்பா? நான் ஓடினதும் நான் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகாதபடிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாத்திரமல்ல, உங்க பார்வையில் நான் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருக்க. நான் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஓ ரமாஷியாந்தனா ரிகாபாலா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில கேட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க விசுவாசிங்கள லிஸ்டுக்கு உங்களை கொண்டு போகாதீங்க. நான் நீதிமான் என்கிற லிஸ்டுக்கு உங்களை கொண்டு போகாதீங்க. அங்கீகரிக்கப்பட்டவனா, அங்கீகரிக்கப்படாதவனா, ரெண்டுல ஒரு காரியம்தான். நீங்க யாருன்னு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. எத்தனை பேரும் கர்த்தருடைய வசனத்துக்கு இந்த காலை வேளையில உங்க செவிகளை கொடுத்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் இருதயத்தை நீங்க திறந்து கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய மனக்கண்களை நீர் திறந்து இருக்கிறீர். ஆசீர்வாதம் மாத்திரமே அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதற்கு அடையாளம் இல்ல ஆண்டவரே. ஓ ரினாத்தியாசே நம. ஹல்லேலூயா. நான் அங்கீகரிக்கப்பட்டவனாய் காணப்பட, நான் அங்கீகரிக்கப்பட்டவனாய் காணப்பட. ஓ நான் ஒரு ஊழியக்காரனாக அல்ல, உம்மாலே அங்கீகரிக்கப்பட்டவனாய், ஜனத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், ஒரு ஊழியக்காரனாய் நான் இருக்க விரும்பல ஆண்டவரே. தாவீதை போல உங்களுக்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கணும். Praise you Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
Praise you, Lord. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்களோடு பேச நம்முடைய கிருபையின் வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்ட வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வசனம் எங்களுடைய கண்களை திறந்தபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை தியானிக்க சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் அதை மீண்டும் ஊழியக்காரனிடத்தில் தெளிவாய் கேட்டு அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் கிருபையை தார். நீர் எதிர்பார்க்கிற ஜீவியம் ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட வசனத்தின்படி நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் வாழும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் மாறும்படிக்கும் இவர்களுடைய உள்ளத்தின் சமாதானத்தை எடுத்து போடட்டும். Yes Lord, hallelujah. இவர்களுடைய உள்ளத்தின் சமாதானத்தை எடுத்து போடட்டும். இவர்கள் உம்மால் அங்கீகரிக்கப்படும் வரைக்கும் இவர்கள் உள்ளத்திலே சமாதானம் இருக்கக்கூடாது. இந்த வசனம் ஒரு போராட்டமாய் இருக்கணும். இந்த கேட்ட வசனங்கள் ஆண்டவரே சரியான பாதையிலே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிலை நிறுத்தணும். அவிதமாய் செய்யும். ஆசீர்வதியும். திருவிருந்து ஆராதனையில் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நமக்கு திருவிருந்து ஆராதனை